ஹாய் ஹலோ எவ்ரிவன், இட்ஸ் பீன் அ லாங். ஐ திங்க் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம அகைன் வந்து வீடியோ ரெகுலராக போட போகிறோம். திஸ் டைம் இட்ஸ் ஃபார் ஷோர், ஓகேவா? ஸோ ரெகுலராக பார்த்து எல்லாமே ரெகுலராக வந்து அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொண்டு வந்திருக்க ஜாப்பே வந்து என்ன அப்படின்னா ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான். சரியா? எங்கேருந்து அப்படின்னா கேக்டஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனிலேருந்து. இந்த கேக்டஸ் கம்பெனியில் வந்து முக்கால்வாசி மோஸ்ட்டாக வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து அடிக்கடி வந்து நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ வந்து மறக்காமல் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க, ஓகேவா? இது என்ன ரோலுக்கு வந்து ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா சர்வீஸ் சப்போர்ட் அப்படிங்கிற ரோலுக்கு தான் வந்து ஹையர் பண்ணுறாங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரிமோட் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும். ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான். இதுக்கு வந்து நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலே போதும். ஏதாவது ஒரு டிகிரி வந்து யூஸ்வலாக பண்ணிவிட்டு முடிச்சிருந்தாலே போதும். ஃப்ரெஷராக இருந்தாலே போதும். நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிள். சரியா? லாஸ்ட் டேட் வந்து எதுவும் மென்ஷன் பண்ணலை. ஸோ சீக்கிரமாக வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணணும். சரியா? ஒரு குறிப்பிட்ட அப்ளிகன்ஸ் வந்ததுக்கப்புறம் வந்து ஜாப் ஓப்பனிங் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து சீக்கிரமாக வந்து எப்போ பார்க்குறீங்களோ அப்போயே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன மாதிரி ஒர்க் வந்து இருக்கும் அப்படின்னா உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா நீங்கள் வந்து கஸ்டமர் ஏதாவது இமெயில் பண்ணாலோ இல்லை கால் இல்லை ஏதாவது ஃபார்ம் இந்த மாதிரி ஏதாச்சும் சப்மிட் பண்ணியிருந்தாங்க, ஏதாச்சும் குவாரி சப்மிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது என்னன்னு சொல்லிட்டு அந்த குவாரிஸ் வந்து என்ன குவாரிஸ் அப்படிங்கிறத பார்த்து சீனியர்ஸ் கிட்ட வந்து சொல்கிறது தான் வந்து உங்களோட ஒர்க். சரியா? அது வந்து நீங்கள் என்ன எல்லா குவாரிஸ்க்கும் வந்து இப்போ ஒரு குவாரிஸ் வந்துச்சு அப்படின்னா 1 ஹவர்க்குள்ளே வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும். அந்த மாதிரி தான் வந்து ஒர்க்கு. சரியா? அதுக்கப்புறம் அது அந்த ப்ராப்ளம் குவாரி வந்து ரிசால்வ் ஆகிற வரைக்கும் வந்து அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து அந்த கஸ்டமருக்கு இந்த 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 இஷ்யூனால் இதுக்கு வந்து இதுதான் வந்து ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுக்கணும். இதான் வந்து உங்களோட ஒர்க். சரியா? இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து ட்ரைனிங் கொடுத்து சொல்லி கொடுத்துருவாங்க. ஏன்னா நீங்கள் ஃப்ரெஷருங்கிறதுனால இந்த இந்த கம்ப்ளைண்ட்ஸ்னால் இதுக்கு வந்து ப்ராப்பராக இந்த ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. சரியா? இதுக்கு எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியா அப்படி என்னென்ன அப்படின்னா கம்யூனிகேஷன் ஸ்கில். ஏன்னா நீங்கள் ஃபுல்லாகவே வந்து கஸ்டமர் கிட்ட வந்து பேச போகிறீங்க. சரியா? ஸோ கால் இல்லை இமெயில் அப்படின்னு இல்லை இமெயில் கூட ப்ராப்ளம் இல்லை. அது அவங்களே ஒரு ஃபார்மேட் கொடுப்பாங்க, அதை வச்சு நீங்கள் ரிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ காலும் அது மாதிரி தான். இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் பிஹேவ் பண்ணால் எப்படி பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ நோ இஷ்யூஸ். ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில் தேவை. ஏதாவது ஒரு டிகிரி யூஜியோ பிஜியோ ஏதோ ஒரு இது படிச்சிருக்கணும். அதுக்கப்புறமா வந்து கஸ்டமர்ஸ் பேர் வந்து கோவமாக பேசினா கூட வந்து நம்ம வந்து பொறுமையாக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். சரியா? இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா போதும், நீங்கள் வந்து எலிஜிபிள். இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்ளை லிங்க்னு கொடுத்துருப்பேன். அதை ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது. நான் சொன்னதெல்லாம் ஜஸ்ட் வந்து எல்லாமே ரீட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அப்ளை கிளிக் ஹியர் டு அப்ளைன்னு இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு அஸ் யூஷுவல் எப்பயும் போல் வந்து ஆட் பேஜ் வந்து போகும். ஸோ எப்பயும் சொல்கிறது தான், யூடியூப் ஷார்ட்ஸ் ஆட் எல்லாத்துலேயும் ஆட்ஸ் வர மாதிரி நம்மளோட பிளாகோட ஜஸ்ட் ஒரு ஆட் பேஜ் தான். ஒரு 3 ஆட் பேஜ் வரும். ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி டைமர் ஓடுதில்ல, அது முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க வெரிஃபை நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமா வந்து ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு இருக்கா, இந்த ப்ளீஸ் வெயிட் பட்டன் வந்து கொஞ்சம் ஒரு 2-3 செகண்ட்ஸில் போயிடும். அதுக்கப்புறமா வந்து நம்ம நெக்ஸ்ட் பேஜ் போய்க்கலாம். ஓகே, இப்போ ப்ளீஸ் வெயிட்டுன்னு இருக்குது. மல்டியில் ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இப்போ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டுன்னு இருக்கு இல்லையா, நெக்ஸ்ட்டுன்னு வந்துடுச்சு. அதுக்கப்புறமா வந்து நமக்கு ரெஸ்யூம்லாம் இருக்கு இல்லையா, ரெஸ்யூம் தான் அந்த மேண்டட்டரியான ஒரு திங். ஓகே, ஸோ அதை வந்து நல்ல ரெஸ்யூமாக ரெடி பண்ணி அப்ளை பண்ணுங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கா அப்படின்னு பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்துக்கிட்டேன். இப்போ இங்கே வந்து நமக்கு இங்கே பர்சன்டேஜ் ஓடுது இல்லையா, அது வந்து 100% இருந்ததுக்கப்புறம் டக்குன்னு ஆயிரும். டக்குன்னு ஓடுனதுக்கப்புறம் நான் எந்த இதுவுமே ஸ்கிப் பண்ணலை, அப்படியே தான் உங்களுக்கு ஷோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து 2 to 3 செகண்ட்ஸ் தான் எடுக்கும். சரியா? இப்போ வந்து இந்த டைமர் வந்து 100% வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட் பேஜ் போய்க்கலாம். ஓகே, என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்து எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்கிறேன். ஓகே, டேப் டு கோ ஃபார் லிங்க் கொடுத்துக்கோங்க. பேக் டேப் டு கோ ஃபார் லிங்க். இப்போ வந்து ஸ்க்ரோல் டவுன், கோ டு லிங்க். இதான் லாஸ்ட் பேஜ். இதுவும் 100% வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற பேஜ் வந்து வந்துடும். சரியா? அது வந்து கெரியர் சைட்டு, கெரியர் அதாவது கேக்டஸோட கெரியர் வெப்சைட்டில் தான் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுவும் வந்து நீங்கள் மேலே லிங்க் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். லாஸ்ட் பேஜ் வந்து அதுதான் ஓப்பன் ஆகும். சரியா? ஸோ வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்துச்சு. நம்ம ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கெட் லிங்க் கொடுத்துக்கலாம். கொடுத்தா இது மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு லாஸ்ட் பேஜ் வரப்போகுதுன்னு அர்த்தம். ரீடைரக்டிங் ப்ளீஸ் வெயிட்னு இருக்கு இல்லையா, ஸோ வந்து வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதான். எனக்கு நெட்டு ஸ்லோவாக இருக்குது. இப்போ நமக்கு வந்துடுச்சு. ஓகே, அசோசியேட் கஸ்டமர் சர்வீஸ் மேனேஜர். நல்ல சேலரி, நல்ல பேக்கேஜ், நல்ல ரோல் தான்.
ஸோ யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து எனக்கு கோடிங்லாம் அவ்வளோக்கா வராது, எல்லாமே எதுவும் பண்ண தெரியாது, ஆனால் ஐடி ரிலேட்டட் அந்த சைடில் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். எந்த ஒரு இதுவுமே இல்லை, நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலே போதும், இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் அப்ளைன்னு இருக்கு இல்லையா, இங்கே வந்து கொடுத்துக்கோங்க, அப்ளைங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ளைன்னு கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட்டு வந்து உங்கள் மெயில் ஐடி கொடுத்து ஐ அக்செப்ட் கொடுத்து நெக்ஸ்ட் பேஜ் போய்க்கோங்க. போனதுக்கப்புறமா பேசிக்காக நேம், அப்புறமேட்டுக்கு மொபைல் நம்பர், மெயில் ஐடி எல்லாமே கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பாஸ்வேர்டு வந்து கொடுத்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். க்ரியேட் பண்ணிட்டு அப்புறம் ஃபர்தராக வந்து உங்கள் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். சரியா? இந்த கம்பெனி நியூவான கம்பெனி வந்து தான் ரீசெண்டாக, அதாவது 20 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. கேக்டஸ் கம்பெனியில் ஒரு நல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் கம்பெனி தான் இது. வந்து என்ன அப்படின்னா, அந்த கம்பெனிஸ் வந்து இப்போ நிறைய இதில் ஜியோவாக இருக்கட்டும், மற்ற இதில் நிறைய இதில் வந்து கஸ்டமர் சர்வீஸ்க்கு இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து கஸ்டமர் சர்வீஸ் வந்து நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, ஸோ இந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணுங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்டில் இருந்தே நீங்கள் வந்து உங்களோட ஒர்க்கை வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? நல்ல சேலரியோட. ஓகே, ஸோ வந்து வேணுங்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ், ஜாப் கண்டென்ட்ஸுக்கு வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். தேங்க்யூ.